ஹாய் கைஸ் பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்குறோன்னா ட்ரையாக்மில் அட்வான் ஃபார் சைபர் 2023 டே 20. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். Advan for fostering one of the main reasons of the best festival company occurred what is this? Will excellent automatic building, wrapping and crafting. Atlantic Craft. There is new automated pipelines is make it much easier, faster, scalable, efficient process. However, someone has tampered with a source control system and something is happening. In substance, MC Critic is a impossible of some account termed teamed up with folk frosting who know what will happen to malicious use gaining access to pipeline. அதாவது கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் மூலிமா வந்து அவங்க வந்து ஆக்சஸ் பண்றாங்க. அத வந்து மிலிஷியஸ் கோட. அது மிலிஷியஸ் ஆக்சஸ் பண்ணுச்சுன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறேன். இன் திஸ் டாஸ்க் யூ வில் எக்ஸ்ப்ளோர் த கான்செப்ட் ஆஃப் pipelines executions, poisoned pipeline executions are in a GitLab, CI/CD environment. We learned to protect against it. You will be tasked with identify and migrating the potential PPE attack. அதாவது poisoned பைப்லைன் எக்ஸிக்யூஷன் அந்த அட்டாக்ஸை வந்து கிட்டப் மூலிமா இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. லேர்னிங் ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் அபவுட் பாய்சன்ட் பைப்லைன் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு செக்யூர் சிஐசிடி பைப்லைன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு கெட் ஏ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் செக்யூர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் லைஃப் சைக்கிள் எஸ்எஸ்டிஎல்சி. அதாவது நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அது மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா எஸ்எஸ்டிஎல்சி அந்த உங்களுக்கு தெரியும். இதுலேயே டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. செக்யூர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ஸ், டெவாப்ஸ். லேர்ன் அபவுட் சிடி பெஸ்ட் ப்ராக்டிஸ். கிட்லேப் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டில் வந்து ஓப்பன் சோர்ஸ் நம்ம கோடை வந்து நம்ம வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். யார் வேணால் ஆக்சஸ் கொடுக்கலாம், ப்ரைவேட் வச்சுக்கலாம். அதுமாரி அதுலேயே நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட் எதனா இருந்தால் அதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் கிட் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்டிஎல்சி கான்செப்ட் அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே படித்தது. சிஐசிடி இப்போ நம்ம கான்செப்ட் வரலாம். சிஐசிடினா என்னென்னு பார்க்கலாம். கண்டினியூஸ்லி இன்டர்கேஷன்ஸ், கண்டினியூஸ்லி டெப்ளாய்மெண்ட். கண்டினியூஸ் இன்டர்கேஷன் ரெஃபர்ஸ் டு இன்டர்கேட்டிங் கோட் சேஞ்ச் ஃப்ரம் மல்டிபிள் contributors into share responsible. Where code is stored in the VSC, we can think is of this folder structure. In GitLab CI allow developers of engineer to commit code frequencies. அதாவது கைஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் வந்து கிட்லேபில் நீங்கள் எதனா ஒரு வேர்டை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா கமிட் கொடுக்கணும். கமிட் மீன்ஸ் அது சேவ் ஆப்ஷன் மாதிரி அதை வந்து கமிட் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு வந்து அவங்க டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த கோட் நாங்கள் சேஞ்ச் பண்ணணுன்ட்டு. அதுமாதிரி ட்ரிகரிங் ஆட்டோமேட்ஸ் டு லேர்ன் பில்டு அண்ட் டெஸ்டர்ஸ். This is what CA all about, ensuring the code changing and updating and continuously validating, which reduce likelihood vulnerabilities. When interaction of security sans test part of validations process, when you start entering remaining DevOps. DevOps சொன்னாங்க. Continuously deployment. Automates code deployed to different environment during SDLC's code travels an environment like sandbox and standing where the test and validations and performs before they go to in the product environment. The production environment is where the final versions of the app and service lives, which is that we can use tends to use. அதாவது நீ கைஸ் இங்கே வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டோ ஒரு எதனா ஒரு இது பில்ட் பண்ணோன்னா அந்த எஸ்டிஎல்சிஸ் மாடல் தான் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், டெஸ்டிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து கோடு எதுவும் டெப்ளாய் பண்ணும், டெஸ்டிங் பண்ணுவோம், டெப்ளாய் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அது திருப்பியும் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுவோம். அந்த எஸ்டிஎஃப்சி லைஃப் சைக்கிள் எனக்கு மறந்துருச்சு. அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். வாட்டர்ஃபால் மாடல், ரேட் மாடல், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஜய் மாடல் அதெல்லாம் போகும். அந்த மாடல்லாம் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு டீப்பாக போகும். அது இன்னும் அது ஃபுல்லாக சாஃப்ட்வேர் பேஸ்ட். அது scenario, it is this seasons for giving but the floating have validate and Atlantic Craft GitLab CI/CD pipelines. They have found a way to poison pipelines.
ஓகே. அவங்க வந்து ஃபைனலைஸா இது பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அத வந்து எப்படி நம்ம தடுக்குறது அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆ ஓப்பன் வெப் ப்ரௌசர், ஆக்சஸ் GitLab சர்வீசஸ். நோட்ஸ் யூ வி ஆக்சஸ் விஎம் யூசிங் AdBox ஆர் யுவர் ஓன் VPN மிஷின்ஸ். நம்ம அது விஎம்மே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இத காப்பி பண்ணிட்டு, நம்ம இது போயிட்டு, நம்மளோட Firefox ஓப்பன் பண்ணிட்டு, இது லோட் ஆவறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது காய்ஸ். வந்துருச்சு. அதிசயமா சீக்கிரமா வந்துருச்சு. நம்ம நியூ டேப் ஓப்பன் பண்ணி இந்த ப்ரீவியஸ் டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு விசிட் கொடுக்கலாம். விசிட் கொடுத்துட்டோம். GitLab யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. யூசர் நேம் பார்த்தீங்கன்னா DLF SCCOPS ஐ திங்க் கரெக்ட். யா என் பாஸ்வேர்டு வந்து ட்ரையாக்மி மீ என்டர் சரி கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GitLabக்குள்ள வந்துட்டோம். ப்ராஜெக்ட் இது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் டு லாகின் டு டெவாப்ஸ் அக்கௌண்ட்ஸ். GitLab கோடு ஏகப்பட்ட கோடு இருக்குது இதில். அண்ட் தென் forensics what's going on there, public private and then check the calendar sites. இதெல்லாம் வந்து ஃபுல்லே நம்ம வந்து இது பண்ணி தான், அதாவது ஆன்சர் த கொஷின்ஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம ஃபுல்லாக இது பண்ணோம். நான் வந்து ஃபுல்லாக ஸ்டோரியாக சொல்லாமல் நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆன்சர் த கொஷின்ஸில் காட்டுறேன் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. வாட் இஸ் த ஹேண்டில் ஆஃப் தி டெவலப்பர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு த மெர்ஜ் சேஞ்சஸ்? இன்ஸ் பார்க்கலாம். கோஸ் பை த யூசர் நேம். ஓகே, இந்த யூசர் நேம் காப்பி பண்ணிட்டேன். எடிட் ஆப்ஷன்ஸ், டெல்சோப்ஸ் ஐ திங்க் இதுவா, காப்பி பேஸ்ட் இயர். நோ, இன்கரெக்ட். இதில் போயிட்டு மெனு ப்ராஜெக்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது காய்ஸ். அப்படி இல்லைன்னா வந்து பேக் வந்துட்டு யா இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம். டெவாப்ஸ். ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ், ரெஸ்பான்சிவ்ஸில் வந்து ஃபைல்ஸ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. அது தேவையில்லை நம்மளுக்கு. ப்ராஜெக்ட் இன்ஃபோ போயிடலாம். ஆனால் கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ஹேண்டில் ஆஃப் தி டெவலப்பர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி மெர்ஜ் சேஞ்சஸ். மெர்ஜ் சேஞ்சஸில் யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா பொலிஸ்டோன்லி. நெக்ஸ்ட்டு வந்து பேட் செக் ஆப்ஸ். இதை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணலாம். எது ஆன்சர் பார்க்கலாம். எஸ், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். வாட் போர்ட் இஸ் த டிஃபெக்டட் கேலண்டர் சைட் சர்வர் ரன்னிங் ஆன்? defaced. What port is the defaced calendar side servers running on? Okay, CICD. பிகாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க கைஸ், இங்கே கொடுத்துருக்காங்க, அதனால தான் நம்ம சர்ச் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜ் ரெக்வெஸ்ட்டில் போய்ட்டு பேட் ஸ்கோப் நெக்ஸ்ட் வந்து சிஐசிடியில் போய்ட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிஐசிடியில் போய்ட்டு நம்ம சிஐசிடியில் போய்ட்டு பைப் லைன்ஸ் இருக்குது. பைப்லைன்ஸ், ஜாப்ஸ், ஜாப்ஸில் கொடுத்துட்டோம். ஜாப்ஸ் அங்கே அந்த டெஸ்டர் டாட் இது இருக்குது.
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரால் அப், ஸ்க்ரால் அப், ஸ்க்ரால் அப். வாட் போர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. போர்ட்ஸ் இங்க எங்க இருக்கு? போர்ட்ஸ் இல்ல. காய்ஸ் ஷிட் போர்ட்ஸ் இல்லவே இல்லையே! எங்க போச்சு? 40 யாஹ்! இங்க பார்த்தீங்கன்னா, டாக்கர் ரன் பண்ணியிருக்காங்க. நேம் பப்ளிக்கு. அப்பாச்சி 2 சர்வரு. போர்ட்ஸ் இதோ இருக்கு. நம்ப பார்க்கவே இல்ல காய்ஸ். 9081 போர்ட்ஸ். இத காப்பி பண்ணிட்டு, இங்க பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பேஸ்ட் இட் கிளிப்போர்ட். எஸ். வாட் சர்வர்ஸ் இஸ் த மெலிஷியஸ் சர்வர்ஸ் ரன்னிங் ஆன்? மெலிஷியஸ் சர்வர்ஸ் வந்து அப்பாச்சி 2 தான். அப்பாச்சி 2ல தான் ரன் ஆயிட்டிருக்கு. காப்பி. பேஸ்ட். வாட் மெசேஜ் டிட் த ஃபாரஸ்ட்லிங் லீவ் ஆன் த defaced side? இன்கரெக்ட் ஆன்சர் இஸ் சர்வர் தானே கேட்டிருக்குங்க. அப்பாச்சி 2 கிடையாதோ? ஓகே. ஐ திங்க் வேற எதா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. அப்பாச்சின்னு போட்டு பார்க்கலாம். எஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் மெசேஜ் டிட் த ஃபாரஸ்ட்லிங்க் லீவ் ஆன் த defaced side? ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இத எரேஸ் பண்ணிடலாம் ஃபுல்லா. இப்போ அந்த நம்ம போட்டு கண்டுபிடிச்சோம்ல, அந்த கண்டுபிடிச்ச போர்ட்ட வந்து 404 நாட் எரர். ஓகே. அது பரவால்ல. இப்போ நம்ம அத எரேஸ் பண்ணிட்டு, என்ன பண்ணலாம்னா, டபுள் டாட் குடுத்துட்டு 9081 குடுத்துட்டு பார்க்கலாம். ஓகே. ஆன்சர் இஸ் வந்துருச்சு. FORSTLING ஃபார்சிங்ஸ் ரூல்ஸ். அமேட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கமிட் ஐடி ஃபார் தி ஒரிஜினல் கோட் ஆஃப் தி அட்வான்ஸ்ட் கேலண்டர் சைட்? லாஸ்ட் கொஸ்டின்ஸா சார்? இதுக்கு வந்து நம்போ திருப்பி இதுக்குள்ள போணும். உள்ள போயிட்டு பைப்லைன்ஸ், மோஸ்ட்லி பைப்லைன்ஸ்ல தான் இருக்கும். ரெஸ்பான்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர், CI/CD இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன்ஸ் குள்ள போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன்ஸ் இருக்குது. லேட்டஸ்ட் பைப்லைன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே. அவங்க கமிட் கேட்டிருக்காங்களே, சரி கமிட்னா ரெஸ்பான்ஸ்டரி கமிட்டில் அப்டேட் எதனா ஃபால்ட் இருக்கான்னு பார்க்கணும். பட் ஆனால் இது எது இல்லை. ஆடிங் டெஸ்டிங் டெப்ளாய் பைப்லைன்ஸ் ஆன் கேலண்டர் அது இருக்குது. ஸ்கால் பண்ணி வந்தீங்கன்னா இருக்கும். ஓகே.
கைஸ் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கமிட் ஐடி ஃபார் தி ஒரிஜினல் கோட் ஆஃப் தி அட்வான்ஸ் கேலண்டர் சைடு இருக்கு. ஐ திங்க் இந்த பைப்லைன் ரெஸ்பான்சிபிளா போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஆடிங் டெஸ்ட் டெப்ளாய் பைப்லைன்ஸ் ஆஃப் கேலண்டர்ஸ் இந்த கோடு இருக்கு. இந்த கோட் நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பேஸ்ட் இட், கிளிக் போர்ட். எஸ், ஆன்சர் இஸ் கரெக்ட். அதான் காய்ஸ், இப்போ நம்ம இந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டே 21, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் பேசக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பை கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.